வெல்கம் டு குட்டி பி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கர்ணனின் அளப்பரிய தானம். ஒரு நாள் காட்டு வழியில பகவான் கிருஷ்ணரும் தர்மரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ தர்மருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அவரு கிருஷ்ணர் கிட்ட கேட்டாரு, தானத்துல யார் சிறந்தவங்க, நானா இல்ல கர்ணனா? இதை கேட்ட கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, கொஞ்சம் பொறு தர்மா, நான் உனக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன். அவரு தங்கத்தால் ஆன 2 மலைகளை உருவாக்குனாரு. இந்த 2 மலைகளையும் ஒரு நாளுக்குள்ளார நீ ஏழை மக்களுக்கு தானம் செய்யணும்னு ஒரு கண்டிஷன் போட்டாரு. தர்மர் உடனே இதை ஊர் மக்களுக்கு தெரிவிச்சாரு. ஒரு அறிவிப்பும் செஞ்சாரு. யாருக்கு தேவையோ வாங்க, இந்த தங்க மலைகள்ல இருந்து பொண்ணை வெட்டி எடுத்துக்கோங்க. ஊர் மக்கள் எல்லாரும் வந்தாங்க. அவங்களால முடிஞ்சதை வெட்டி எடுத்துட்டு போனாங்க. ஒரு நாள் முழுக்க வெட்டி எடுத்தும் பாதி மலை மட்டுமே தர்மரால தானம் செய்ய முடிஞ்சது. அடுத்த நாள் கிருஷ்ணர் கர்ணனை பார்த்தாரு. அதே வேலையை செய்ய சொல்லி 2 தங்க மலைகளை கொடுத்தாரு. கர்ணனுக்கு தர்மம் செய்யறதுதான் வெள்ளம் சாப்பிட்றது போலையாச்சே. தானம் செய்யற வேலையை தந்ததுக்கு கிருஷ்ணர் கிட்ட நன்றி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த பக்கம் திரும்பி பார்த்தாரு. அங்க வயதானவங்க 2 பேரு வர்றத பார்த்தாரு. அவங்க ரொம்ப வறுமையில இருக்கிறது உணர்ந்த கர்ணன் அவங்கள கூப்பிட்டு, இந்த 2 பொன் மலைகளையும் நீங்கள் தானமாக எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொன்னாரு. அவங்க ரொம்ப சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டாங்க. இது சில நிமிஷத்துல நடந்தது. கர்ணனுக்கு மனசார தானம் கொடுக்கறது மட்டும்தான் தெரியும். பொருள் பெருசா சிறுசான்னு பார்க்க தெரியாதுங்கிற உண்மையை பார்த்த தர்மன் தான் தான் தர்மத்துல சிறந்தவங்கிற கர்வத்தை விட்டுட்டு கர்ணனின் பெரிய மனசுக்கு தலை வணங்கினாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளுக்கு குட்டி பி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. பாய். குட்டி பீ